அன்பு உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் இந்து முன்னணியின் மாநில செயலாளர், தொடர்ந்து வழக்கறிஞராகவும் தன்னுடைய பணிகளை திறம்பட செவ்வனே செய்து வருபவரும் அதை தாண்டி சமூக ஆர்வலருமான திரு குற்றாலநாதன் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம், ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திக்கிறேன் சார். தேர்தல் களம் பரபரப்பா இருக்கு. 2026 தேர்தல் களம் சூடு பிடித்து விட்டது. இந்த இடத்துல ஒரு வழக்கு ஒண்ணு தொடுத்திருக்காங்க இந்து முன்னணியிலிருந்து. குறிப்பா தனி தொகுதி அப்படின்னாலே அது யாருக்கான தொகுதிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஹிந்து மதத்திலிருந்து மதம் மாறியவர்கள் தனி தொகுதிக்கு அவர்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுமா? அப்படி கொடுக்கப்படுறது சாத்தியமா? இதுக்கு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நடந்திருக்கா? இல்லங்க, நாங்க ஹிந்து மதம் தான், ஆனா எங்களுக்கு இந்த பழக்க வழக்கங்கள் பிடித்திருக்கிறதுனால நாங்க இத பிராக்டிஸ் தான் பண்றோம், ஆனா நாங்க மதம் மாறல அப்படிங்கிறவங்களுக்கான ரூல் என்ன? நேற்றைக்கு நம்முடைய ஹிந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் திரு காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னாக்கா, தமிழ்நாட்டுல மட்டும் 234 தொகுதிகள்ல 46 தொகுதிகள் தனி தொகுதிகள். அதாவது 44 வந்து ஷெட்யூல் காஸ்ட், 2 தொகுதி ஷெட்யூல் டிரைப்ஸ் சொல்லி மொத்தம் 46 தொகுதிகள் தனி தொகுதிகளாக இருக்குது. இந்த 46 தொகுதிகள்ல நீங்க சொன்ன மாதிரி ஹிந்து நேம்ல இருக்கக்கூடிய வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் அவங்க வந்து தன்னை ஹிந்துன்னு சொல்லி அடையாளப்படுத்தி கொண்டு ஹிந்துக்களினுடைய தலித் சமூக மக்களினுடைய உரிமைகளை வந்து பறிக்கிற வகையில அவங்க வேற பிராக்டிஸ்ல இருப்பாங்க. அவர் கிறிஸ்தவராக இருக்கலாம் அல்லது இஸ்லாமியராக இருக்கலாம், அந்த நம்பிக்கையில இருக்கலாம். அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் அந்த பேர்ல தான் இருப்பாங்க. இவங்க பேரே கூட அந்த கிறிஸ்துவ பேர்கள்ல தான் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா இவங்க தலித்னு சொல்லிட்டு நாங்க எஸ்சி நாங்க எஸ்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க ஹிந்து மக்களினுடைய பட்டியல் சமூக மக்களினுடைய அந்த உரிமைகளை பறிக்கிறாங்க. இதை வந்து தேர்தல் ஆணையம் கண்காணிக்கணும், உடனடியாக அவர்களுடைய வேட்பு மனுவை நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நம்முடைய மாநில தலைவர், இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்காங்க. ஏன் இந்த அறிக்கை கொடுக்கிற தேவை வந்தது இன்னைக்கு அப்படின்னா, கடந்த சில வருடங்களாக பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இந்த கிரிப்டோ கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகிக்கிட்டே வருது. இந்த கிரிப்டோ கிறிஸ்டியன் அப்படின்னா என்னன்னா, பேரளவுல இந்து பேர்ல இருப்பாங்க. ராமசாமி, குமாரசாமி, கந்தசாமி அப்படிங்கிற பேர்ல இருப்பாங்க. பேர்ல இருந்துகிட்டு ஹிந்து தலித் மக்களினுடைய அந்த பட்டியலின மக்களினுடைய சலுகைகளை வந்து அந்த சமூக மக்களினுடைய சலுகைகளை வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா இவங்க வந்து கிறிஸ்தவர்களா இருப்பாங்க. சர்ச்சுக்கு வார சர்ச்சுக்கு போகக்கூடியவங்களா இருப்பாங்க. கிறிஸ்தவ பண்டிகைகளை மட்டுமே கொண்டாடக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த கிறிஸ்தவத்து மேல முழுமையாக நம்பிக்கை இருக்கிறவர்களாக இருப்பாங்க. முழுக்க கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுவாங்க. இதே போல மற்ற மதத்தை ஃபாலோ பண்ணுவவங்களும் இருக்காங்க. அப்படி சில பெரிய பெரிய அதிகாரிகள் கூட இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா உமாசங்கர் ஐஏஎஸ்னு ஒருத்தர். அவர் வெளிப்படையா வந்து நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ மத பிரச்சாரம் பண்ணாரு, வச்சாரு. ஆனா அவர் பார்த்தா ஹிந்து நேம்ல உமாசங்கர் அப்படிங்கிற நேம்ல பேர்ல இருப்பாரு. இங்க வந்து இப்ப ஹிந்து பட்டியலின மக்களினுடைய அந்த சலுகைகளை பறிச்சுக்கிட்டு அவர் அங்க உட்கார்ந்து இது வந்து ஒரு பக்கம் அரசு துறைகள்ல நிர்வாகத்துறைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தேர்தலையும் இந்த நடைமுறைகள் வர ஆரம்பிச்சுட்டு, அதனால இதை வந்து நிச்சயமாக தடுக்கணும். ஏன்னா அந்த தொகுதிகள் என்பது, இந்த 46 தொகுதிகள் என்பது ஹிந்து பட்டியலின மக்களுக்காக கொடுக்கப்பட்ட தொகுதிகள். ஹிந்து பட்டியலினம் இருக்கக்கூடிய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய சாதாரண பாமர மக்கள் அவங்க வந்து மக்கள் பிரதிநிதிகளாக வரணும், அவர்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கணும், பாராளுமன்றத்தில் ஒலிக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த தனி தொகுதி என்பது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் ஹிந்து தலித் மக்களுக்காக, ஹிந்து பட்டியலின மக்களுக்காக, சமுதாய மக்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு இதை என்ன பண்ணுறாங்க, இந்த வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் இதை கபலீகரம் பண்றாங்க. இன்னும் பச்சையா சொல்லணும்னா இதை திருடுறாங்க. ஹிந்து தலித் சமூக மக்களினுடைய உரிமைகளை இவர்கள் கிறிஸ்தவர்கள் வந்து நாங்களும் வந்து பட்டியலின மக்கள் ஏமாத்தி களவாடுகிறார்கள். இது எப்படி அனுமதிக்க முடியும்? இது எங்க சொந்த மக்களினுடைய உரிமை இல்லையா? இந்து மக்களினுடைய உரிமை இல்லையா? இந்த இந்து மக்களினுடைய உரிமையை கிறிஸ்தவர்கள் எப்படி அனுமதிக்க முடியும்? அதற்காகத்தான் இன்றைக்கு நம்முடைய இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் அவர்கள் இதை வந்து கண்காணிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன் இதை முதல்ல எடுக்கணும் அப்படின்னா, இந்த தடவை தேர்தல் ஆரம்பத்திலேயே நீங்க சொன்ன மாதிரி இன்னும் தேர்தலுக்கு 20 நாள் இருக்குது. ஆரம்பத்திலேயே நாம இன்னைக்கு இந்த மனுவை கொடுத்துக்கிறோம், தேர்தல் ஆணையம் எல்லாருக்குமே கொடுத்துருக்கிறோம். அதே போல அறிக்கையும் இன்றைக்கு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, கடந்த காலங்கள்ல என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். கடந்த காலங்கள்ல கடந்த 10 வருடத்துல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய, நான் ரொம்ப பேக்ல எல்லாம் போக விரும்பல, கடந்த 10 வருஷத்துல உள்ள
தமிழ்நாட்டுல நடந்த 2 ஜட்ஜ்மெண்ட் சொல்றேன். ஒரு ஜட்ஜ்மெண்ட் இப்ப ரீசெண்டா வந்தது 2025 வந்த ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா, குமரி மாவட்டத்துல தேரூர் அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்தினுடைய பிரசிடென்டாக ஒருத்தங்க நிக்கிறாங்க. அந்த அமுதராணி கேஸ் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு இது ஜட்ஜ்மெண்ட்ல பெரிய ஃபெமிலியரா இருக்கக்கூடிய கேஸ். அமுதராணிங்கிற அந்த அம்மா வந்து நிக்கிறாங்க. அவங்களை எதிர்த்து நிக்கிற ஒரு ஐயப்பன் அப்படிங்கிறவர் வந்து இது பண்றாரு. இது வந்து அந்த தேரூர் பஞ்சாயத்துங்கிறது வந்து தனி தொகுதி. அந்த இடத்துல இவங்க பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கு நிக்கிறாங்க. இந்த அம்மா கன்வெர்ட் கிறிஸ்டின். அமுதராணிங்கிறவங்க கன்வெர்ட் கிறிஸ்டின். அதனால இவங்க நின்னது தப்பு. இவங்க வந்து தலித்தினுடைய பட்டியலின மக்களினுடைய அந்த இதுக்குள்ள சலுகைக்குள்ள வரமாட்டாங்க. பட்டியலினத்துக்குள்ள இவங்க வரமாட்டாங்க. சோ இவங்க வந்து ஏமாற்றி பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஐயப்பன்கிறவரு வழக்கு தொடுக்கிறார். இந்த அம்மா ஜெயிக்கிறது 2022 குமரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய தேரூர் பஞ்சாயத்துல. இந்த வழக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் நடக்குது. 4 வருஷம் நடந்து 2025 போன வருஷம் தீர்ப்பாகுது. ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரி அந்த அம்மா தான் வந்து தீர்ப்பு சொல்றாங்க. என்னன்னா, இந்த கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு எஸ்சி அந்தஸ்தை வந்து அபகரிப்பது என்பது அரசியலமைப்பு மோசடி அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்புல தெளிவா சொல்றாங்க. அந்த அவங்க வெற்றி பெற்றது செல்லாதுன்னு சொல்லி அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப ரீசெண்டா வந்தது. அப்ப இது எவ்வளவு எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி மோசடிகள் நடக்கு. இதுக்கு பின்னாடி போனீங்க அப்படின்னாக்கா 2006 சட்டமன்ற தேர்தல். 2006 சட்டமன்ற தேர்தல்ல ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி அப்ப வந்து தனி தொகுதி. ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி. அந்த ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில குளோரி சந்திரா அப்படிங்கிற அந்த அம்மா வந்து வேட்பாளராக நிறுத்தப்படுறாங்க. அந்த அம்மா வந்து எம் சந்திரா அப்படின்னு சொல்லி தன்னை இது பண்ணிக்கிட்டு வேட்பாளராக நிறுத்துறாங்க. அந்த அம்மாவுடைய உண்மையான பெயர் குளோரி சந்திரா. இந்த அம்மா கிறிஸ்டின். இந்த அம்மா வந்து தனி தொகுதியில நிற்பதற்கு எந்த விதமான அவர்களுக்கு உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லி இவர்களோட போட்டி போட்ட ஒரு சுயேட்சை வேட்பாளர் தங்கமுத்து அப்படிங்கிற ஒரு உயர் நீதிமன்றத்துல வழக்கு போடுறார். 2006 இந்த அம்மா வந்து ஜெயிக்கிறாங்க. இதனுடைய தீர்ப்பு எப்ப வருது? 2012 வருது. இந்த அம்மாவுடைய எம்எல்ஏ பதவி காலமே முடிஞ்சிருது. 2012 ஜஸ்டிஸ் மிஸ்டர் நாகப்பன் அவர்கள் வந்து ஒரு அருமையான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காங்க. என்னன்னா, இந்த வழக்குல இந்த அம்மா சந்திராங்கிறவங்க குளோரி சந்திரா அவங்க பேரு, அது நிரூபிக்கப்பட்டிருக்குது. இவங்க கிறிஸ்தவர் தான். இவங்க தனி தொகுதியில நிக்கிறதுக்கு இவங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அதனால இவங்க வெற்றி பெற்றது செல்லாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது வந்து இந்த 2 தீர்ப்புகளுமே சமீபத்துல கடந்த 10 வருடங்களுக்குள்ள எங்கேயோ உத்தரப்பிரதேசம் அங்கெல்லாம் நடந்ததெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டுல நடந்த 2 விதமான தீர்ப்புகள். 2மே உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள். ஒண்ணு விக்டோரியா கௌரி தீர்ப்பு, இன்னொன்னு சி நாகப்பன் அவர்களுடைய தீர்ப்பு. ஆமா. ஒண்ணு அமுதராணி கேஸ், இன்னொன்னு வந்து குளோரி சந்திரா கேஸ். 2 ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்குது. இதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அப்ப தமிழ்நாட்டுல இது தொடர்ந்து சமீப காலமாக மிகப்பெரிய அளவுல இந்து மதத்தை சாராதவர்கள், வேற்று மதத்தை சார்ந்தவர்கள், இன்னும் சொல்ல போனா கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் தன்னை வந்து இந்து, நான் வந்து பட்டியலினத்தை சார்ந்தவன் சொல்லி ஏமாத்தி, அரசாங்கத்தை ஏமாத்தி, தேர்தல் ஆணையத்தை ஏமாத்தி, மக்களை ஏமாத்தி இந்து மக்களினுடைய சலுகைகளை பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாம கொடுத்துருவோம். இன்னைக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னா, இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுகவினுடைய பட்டியல் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க கடந்த 2 நாளைக்கு முன்னாடி. இதுல எழும்பூர் தனி தொகுதி. இந்த எழும்பூர் தனி தொகுதியில தமிழன் பிரசன்னா அப்படிங்கிறவர் ஒருத்தரை வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க. இப்ப சமூகத்துல என்ன பிரச்சனை வருது, சமூக வலைதளங்கள்ல எல்லாம் என்ன கருத்து வருதுன்னா, இந்த தமிழன் பிரசன்னாங்கிறவரு ஹிந்து இல்ல, இவர் வந்து கிறிஸ்துவ மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவரு, இவருடைய பெயர் வந்து வின்சென்ட் பிரசன்னா அப்படின்லாம் கருத்துக்கள் வருது. அது விசாரிக்க வேண்டிய யார் விசாரிக்கணும்? அரசாங்கம் விசாரிக்கணும். அந்த அவருக்கு ஜாதி சான்றிதழ் கொடுக்கக்கூடிய அதிகாரிகள் விசாரிக்கணும். ஆனா ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுதா இல்லையா? இதுதான் இன்றைக்கு நம்முடைய இந்து முன்னணியுடைய மாநில தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இவருக்கு எப்படி சர்டிபிகேட் கொடுத்தாங்க? என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, இவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்து மதத்துல இருந்திருப்பாங்க. இப்ப தமிழன் பிரசன்னாவோ அல்லது குளோரி சந்திராவோ அல்லது வேற யாரோ அமுதராணியோ வேற யாரோ கந்தசாமியோ முனிசாமி யாரோ ஒருத்தர் வைங்களேன், இவங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது ஹிந்து மதத்துல இருந்திருப்பாங்க. ஆனா வளர்ந்து ஒரு 18 வயசு 20 வயசு 30 வயசு வரும்போது இவங்க கிறிஸ்டியானிட்டிக்கு மாறுதாங்க. அப்ப மதம் மாறும்போது தன்னுடைய சான்றிதழையும் மாறணுமா வேண்டாமா, மாற்றணுமா வேண்டாமா? ஆனா மாத்த மாட்டேங்காங்க. ஏன்னா இத மாதிரி தங்களுடைய சலுகைகளை பெறுவதற்காக, இந்து மக்களினுடைய சலுகைகளை ஏமாத்தி பெறணுங்கிறதுக்காக இவங்களுடைய பெயரையும் மாத்துறது கிடையாது, இவங்களுடைய மதத்தையும் வந்து வெளிப்படையா சொல்றக்கூடாது. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா பை பர்த்டே கிறிஸ்டியனா இருக்கிறாங்க.
பை பர்த்டே கிறிஸ்டினா இருப்பாங்க. ஆனா வெளியில வந்து இந்து பேரோட இருப்பாங்க. அப்படி எல்லாம் இருக்கிறவங்க இது இந்து மக்களை ஏமாத்தி செய்யக்கூடிய வேலை. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்ப தமிழன் பிரசன்னா ஒண்ணு சொல்றேன். இப்ப அரக்கோணத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வேட்பாளராக அரக்கோணம் தனி தொகுதி, அங்க வேட்பாளராக எழில் கரோலின் அப்படிங்கிற அம்மா நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. பேரை பார்த்தாலே தெரியுதே, இது இட்லின்னா சட்னி கூட நம்பாது. எழில் கரோலின்னு பேர் இருக்கு, கரோலின்ங்கிற பேர் இருக்கு. ஆனா இந்த அம்மா நான் வந்து ஹிந்து பட்டியலினத்தை சார்ந்தவன், அதனால நான் வந்து தனித்தொகுதியில் நிப்பேன்னா, என்னங்க இது? இது ஹிந்து பட்டியலின மக்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா? என்னுடைய ஹிந்து சகோதரனுடைய உரிமையை பறிக்கிற மாதிரி இல்லையா? இது இன்னொன்னு பாருங்க, மதுராந்தகம் தனி தொகுதி, மதுராந்தகம் தனி தொகுதி. அதுல இது விஜய் கட்சி, ஜோசப் விஜய் அவர்களுடைய கட்சி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் கேத்ரின், அந்த அம்மாவுடைய பேர் கேத்ரின். அந்த அம்மா நிக்கிற தொகுதி மதுராந்தகம் தனி தொகுதி. என்ன நடக்குது? இருக்கு கிறுக்கு போயீங்களா? பார்த்தாலே தெரியலையா இவங்கெல்லாம்? இவங்க பார்த்தாலே இவர்கள் வந்து எந்த மதத்தை சார்ந்தவங்க தெரியுது. எவ்வளவு தைரியமா இவங்க வந்து தனி தொகுதியில வந்து நிக்கிறாங்க. அந்த தனி தொகுதியில யார் நிக்க வேண்டியது? ஒரு ஹிந்து சகோதரன் நின்று ஜெயிக்க வேண்டிய தொகுதி. அதுல வந்து நின்றுட்டு இவங்க எல்லா இடத்திலும் ஊடுருவி எங்களுடைய மக்களினுடைய உரிமைகளை பறிக்கிறார்கள், இந்து மக்களினுடைய உரிமைகளை பறிக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இது போல இந்த 46 நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது, நம்முடைய செவிக்கு எட்டியது இந்த 3-4 பெயர்கள். இன்னும் இந்த 46 தொகுதிகள்ல எந்தெந்த கட்சியில யார் யாரெல்லாம் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்காங்க? உண்மையிலேயே அவங்க வந்து பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் தானா, இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் நிற்க இல்ல, தப்பு இல்லை. அவங்க ஹிந்து இதை ஃபாலோ பண்றாங்க, ஹிந்துவிசத்தை ஃபாலோ பண்றாங்க, ஹிந்து மதத்தை ஃபாலோ பண்றாங்க, பேருக்கு எலெக்ஷனுக்கு டிராமா போடாம உண்மையிலேயே அவங்க வந்து ஹிந்துவா தான் இருக்கிறாங்கன்னா நிக்கிறதுல அவங்களுக்கு தான் அந்த உரிமை. அவங்களை தவிர வேற யாருக்கும் அந்த உரிமை இல்லை. ஆனா அதுல போய் உட்கார்ந்துட்டு இவங்க தேர்தல் எலெக்ஷனுக்காக டிராமா, வருஷம் ஃபுல்லா கோயிலுக்குள்ளே போக மாட்டான், இந்து மதத்தை ஃபுல்லா கேவலமா பேசுவான், இந்து மதத்துக்கு எதிராக பேசுவான், கிறிஸ்துவ பண்டிகை கூடுவான், வீட்டுல ஸ்டார் தொங்க விடுவான், வீட்டுல பிள்ளைகளுக்கு எல்லாம் கிறிஸ்டின் பேரா வைப்பான், வெளிநாட்டு பேருக்கெல்லாம் வச்சிருப்பான். ஆனா எலெக்ஷன் வந்தா மாத்திரம் கோயில்ல கொண்டு போய் குங்குமத்தை வச்சுட்டு வேலை தூக்கிட்டு நான் இந்துன்னா என்ன பைத்தியக்காரனா? இந்து தலித் மக்களினுடைய உரிமையை பறிக்கக்கூடிய செயலா இல்லையா? இதற்காகத்தான் இன்றைக்கு நம்முடைய இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். இது முதலே இருக்கணும். இப்ப பாருங்க, இந்த 2 கேஸும் பாருங்க, இந்த குளோரி சந்திரா கேஸ்லாம் அந்த அம்மாவினுடைய பதவி காலமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தீர்ப்பு வருது. அது வந்து என்னத்துக்கு? அது வேஸ்ட. அந்த அம்மா செல்லாத அந்த அம்மாவுடைய பண பயன்கள் கிடைக்காம போலாம். ஆனா 5 வருஷம் நம்ம சட்டமன்ற உறுப்பினராக தான் இருந்திருக்காங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் உடனடியாக ஆரம்பத்திலேயே இது வந்து இவங்களுடைய வேட்புமனுவை நிராகரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்முடைய கோரிக்கையாக. இது இந்து தலித் மக்களினுடைய உரிமைக்காக இன்றைக்கு இந்து முன்னணி பட்டியலின சமூக மக்களினுடைய உரிமைக்காக இன்றைக்கு நாம குரல் கொடுக்கிற விதமாக மாநில தலைவர்களுடைய அறிக்கை. திமுக தொடர்ந்து 5000 கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க போன சட்டம் தேர்தல் வாக்குறுதியில கொடுத்ததே இத்தனை 1000 கோடி நாங்க ஒதுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தேர்தல் அறிக்கையில. எத்தனை 1000 கோடி ஒதுக்குனாங்கிறது இன்னும் வெள்ளை அறிக்கை கேட்கிறோம், எந்த இடத்துலயுமே கொடுக்க மாட்டேங்காங்க. கடந்த சட்ட சபையினுடைய கடைசியா நடந்த பிப்ரவரி மாசம் நடந்த சட்டசபையினுடைய பட்ஜெட் தாக்கல்ல நிதியமைச்சர் சொல்றாரு, நாங்க இத்தனை 1000 கிட்டத்தட்ட 7000 சொச்சம் கோயில்ல கும்பாபிஷேகம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நிதியமைச்சர் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முதலமைச்சர் சொல்றாரு 6000 கோயில்கள்ல கும்பாபிஷேகங்கிறாரு. இவரு அறநிலையத்துறை அமைச்சர் சொல்றாரு 8000 கோயில்ல கும்பாபிஷேகங்காரு. எத்தனை 1000 கோயில்ல கும்பாபிஷேகம் நடந்து உண்மையிலே மக்களுக்கு யாருக்குமே தெரியல. இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்க 4000 6000 8000 மாதிரி ஆளாளுக்கு ஒரு நம்பர் சொல்லிட்டே போறாங்க. உங்களால ஏன் கரெக்டான அறிக்கை கொடுக்க முடியல? தமிழ்நாட்டுல இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய கோயில்கள் சுமார் 45,000 46,000 கோயில்கள் இருக்கு. இதுல நாங்க 10,000 கோயில் கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம், 8,000 கோயில் கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம். எந்த ஊர்ல கும்பாபிஷேகம் பண்ணீங்க? எத்தனை இடத்துல கும்பாபிஷேக பணிகள் பாதியில நிறுத்தப்பட்டிருக்குது? வேலைகள் தொடங்கி பல வருஷம் ஆயிடுச்சு. பல வருஷமாக கும்பாபிஷேகமே நடக்காம இருக்கக்கூடிய கோயில்கள் எனக்கு தெரிஞ்சு 30க்கும் மேற்பட்ட கோயில்கள் என்னால பட்டியலிட முடியும். இன்னும் தமிழ்நாடு முழுக்க போனோம்னா 100க்கும் மேற்பட்ட கோயில்கள் வரும். வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. ஆனா வேலை ஆரம்பிச்சு 5 வருஷமா எந்த வேலையும் நடக்காம அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாதிரியே கிடக்கு. இதெல்லாம் நீங்க கும்பாபிஷேகம் பண்ணில கொண்டு வரீங்களா? கும்பாபிஷேகம் பண்றதுல இவங்க என்ன
திமுக எப்படி அதுல கிரெடிட் எடுக்க முடியும்? ஏன்னா கோபாலவர்தனுடைய குடும்ப சொத்துல இருந்து பண்றாரா? மு.க.ஸ்டாலினோட குடும்ப சொத்துல இருந்தா கும்பாபிஷேகம் பண்றாரு. இந்து மக்கள்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய பணத்துல இருந்து நீங்க பண்றீங்க. அறநிலையத்துறை கூட கொடுக்கறது இல்ல. இன்னும் சொல்ல போனா அறநிலையத்துறை கூட கும்பாபிஷேகத்துக்கு பணம் கொடு. இந்து சமய அறநிலையத்துறை கூட நாம கோயில்ல போட்ட உண்டியல் பணத்துல இருந்தோ, குத்தகை பணத்துல இருந்தோ, வாடகை பணத்துல இருந்தாலும் இவங்க கும்பாபிஷேகம் பண்ணல. அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய மனுஷங்க, செல்வந்தர்கள், சாதாரண மக்கள் தன்னால முடிஞ்சது 5000, 10,000, 1,00,000, 5,00,000 ஒவ்வொருத்தர் அவருடைய சக்திக்கு உட்பட்டு கொடுக்கக்கூடிய பணத்தை வச்சு கும்பாபிஷேகம் பண்ணிக்கிட்டு தான். இந்த கும்பாபிஷேகம் பண்றதுக்கு இவங்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கு அறநிலையத்துறையிட்ட. நாங்க கும்பாபிஷேகம் பண்ண போறோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு. அந்த அனுமதி வாங்குறதுக்கு நான் ஏன் அலையணும்? அலைஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கும்பாபிஷேக பத்திரிகைகள்ல பாத்தீங்கன்னா மு.க.ஸ்டாலினுடைய வழிகாட்டுதலில் இருந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுனுடைய வழிகாட்டுதலில் இருந்து பேர் மாத்திரம் கடைசி வரைக்கும் போட்டுறாங்க. ஒரு 20-30 பேர் அறநிலையத்துறையினுடைய கடைநிலை ஊழியர் வரைக்கும் அத்தனை பேருடைய பேரை நோட்டீஸ்ல போட்டுருவாங்க. ஆனா இவங்க ஒரு துரும்பு கூட கிள்ளி போட்டுருக்க மாட்டாங்க. அவ்வளவும் பண்ணது கூட லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த கும்பாபிஷேக கமிட்டி பண்ணிருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் பண்ணிருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவங்களுடைய சொந்த செலவு ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை தான் இன்னைக்கு திமுக அரசு பார்த்திருக்கு. நீங்க என்ன 5000 கோயில்ல நான் கும்பாபிஷேகம் பண்ண, 10,000 கோயில்ல கும்பாபிஷேகம் பண்ண, உங்க அப்பா வீட்டு சொத்துல சொந்த செலவுலயா பண்றீங்க? அரசாங்க பணம் கூட கொடுக்குற இல்லைங்க. கவர்மெண்ட்டுடைய சர்ச்சு புனரமைக்கிறதுக்கு 250 கோடின்னு அறிவிக்கிறாங்க. பள்ளிவாசல்களை புனரமைக்கிறதுக்கு 500 கோடின்னு அறிவிக்கிறாங்க. இதெல்லாம் அரசாங்கத்தினுடைய பணம். எந்த சர்ச்சில இருந்தோ பள்ளிவாசல்ல இருந்தோ ஒரு பைசா வருமானம் அரசாங்கத்துக்கு வர்றது இல்ல. இது முழுக்க முழுக்க அரசாங்க பணம். ஆனா இங்க கோயில்ல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாயை எடுத்துட்டு போகக்கூடிய தமிழக அரசாங்கம் உண்டியல் பணம், குத்தகை பணம், வாடகை பணம் எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போகக்கூடிய அரசாங்கம் அதை கூட செலவழிக்கிறது இல்ல. அறநிலையத்துறை கூட செலவழிக்கிறீங்களா? அந்தந்த ஊர்ல இருக்கிற மக்கள் செலவழிச்சு கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு நீங்க என்னங்க ஸ்டிக்கர் ஒட்டுறது? இல்ல கேவலமா இல்லையா? மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு சிரிக்கதான் செய்தாங்க. சார், இன்னொரு இடத்துல எடப்பாடி அவர்கள் சொல்றாரு, பழனி கோவிலில இருந்து பெறப்பட்ட நிதிகளை கொண்டு கிட்டத்தட்ட 12 திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறது அறநிலைத்துறை அப்படின்னு சொல்றாரு. இதோட இன்சைட்ஸ் என்ன சார்? இல்ல இப்ப ஒரு கிட்டத்தட்ட 350 கோடிக்கோ 400 கோடிக்கோ ஏதோ ஒரு இது போட்டுட்டு அவசர கதியில கடைசி நேரத்துல அந்த திட்டங்களுக்கு எல்லாம் அப்ரூவல் கொடுத்து இப்ப சமீபத்துல கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மாட்சிமை தங்கிய மதுரை உயர்நீதிமன்றம் வந்து அந்த திட்டங்களுக்கு எல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த திட்டங்கள் இவ்வளவு அவசர கதியில செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க, இந்த பணங்கள் எல்லாமே முறைகேடாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நிறுத்தி வச்சிருக்காங்க. இவங்க அதான் சொல்ல முடியாது, அறநிலையத்துறையினுடைய பணத்தை எப்படி எல்லாம் கொள்ளையடிக்கலாம். இன்னும் 10 நாளுக்குள்ள எலெக்ஷன் அறிவிக்க போறாங்கன்னா அவசர அவசரமா இந்த பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு அவங்கவுங்க கான்ட்ராக்ட் கொடுத்து அந்த கமிஷன் வாங்குறதுக்காகத்தான் இவங்க இந்த டெண்டர் எல்லாம் அவசர கதியில விட்டாங்கன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் இன்னைக்கு அது மண்டல ஒரு குட்டி இருக்காங்க. இதுதான் வேலை. இப்ப பாருங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி சமயபுரம் மாரியம்மனுடைய கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடந்தது. திமுக ஆட்சியில தான் நடந்தது. 4 வருஷம் கூட ஆகல. அதுக்குள்ள அங்க இருந்து மேல சிமெண்ட் பேர்ந்து விழுந்து ஒரு பெண் பக்தர் பலியாயிருக்கிறாங்க, உயிர் இழந்திருக்கிறாங்க. 2 பேர் படுகாயம் அடைந்திருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் அரசாங்கம் எந்த நிதியும் கொடுக்காது, ஒரு பைசா கொடுத்தே கிடையாது. திருச்செந்தூர்ல வரிசையில் நின்று இறந்தவங்களுக்கோ, பழனியில வரிசையில் நின்று இறந்தவங்களுக்கோ, ராமேஸ்வரத்துல வரிசையில் நின்று இறந்தவங்களுக்கோ ஒரு பைசா கொடுக்கல, அரசாங்க நிதி கொடுக்கல. ஆனா உண்டியல் பணத்தை மட்டும் கோடிக்கணக்கு அள்ளிட்டு போவான். கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனா அதுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுப்பான். கேவலமான இந்து விரோத திமுக அரசாங்கம் இப்படிதான் நடத்தும். பாருங்க, கும்பாபிஷேகம் நடந்து 4 வருஷம் கூட அதுக்குள்ள சிமெண்ட் பேர்ந்து விழுது. அப்ப இவங்களுடைய கான்ட்ராக்ட், இவங்களுடைய அந்த ஒப்பந்தம் எல்லாம் எந்த லட்சணத்துல இருக்கு? ஏன் இவ்வளவு அவசர கதியில பண்றாங்க இப்ப தெரியுதா? இப்ப இது இவ்வளவு அவசரமா பண்ணி கமிஷன் வாங்குதா? கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் இதுதான் அறநிலையத்துறையில தமிழ்நாட்டினுடைய நிர்வாகத்துல முழுக்க கடந்த 5 வருஷத்துல நடந்தது. அதை இது பண்றதுக்காக தான் இந்த அவசர கதியில இந்த டெண்டர் விட்டுறாங்க. இன்னைக்கு அது மாண்புமிகு உயர்நீதிமன்றம் அதை நிறுத்தி இருப்பது வரவேற்கத்தக்க சார். ஓகே சார். சார், தொடர்ந்து இறுதியாக நான் கேட்க விரும்புறது என்னன்னா, திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றும் விஷயம், அந்த விஷயத்துல அவரு ஜி.ஆர். சுவாமிநாதன் சார் நிறைய முறை சொல்லிட்டாரு. இது என்ன மாதிரியான ஒரு விஷயம், நீங்க என்ன வேணும்ட்டே பண்ணாம இருக்கீங்களா? பொது மன்னிப்பு கேட்ட பிறகும் கூட கிட்டத்தட்ட உத்தரவு கார்த்திகை மாசம் வந்தது சார். இப்ப ஆச்சு, சித்திரையே வரப்போகுது, இன்னும் அந்த உத்தரவை நிறைவேற்றல. அதுதான் நிதர்சனம், அதுதான் உண்மை. ஆனா இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கட்சிகள், குறிப்பா என்டிஏல கூட பாஜக, இந்து முன்னணி அந்த மாதிரி இருக்கிறவங்களதான் விழையிறாங்களே ஒழிய பாக்கி யாருமே அதற்கான முயற்சிகளையும் முன்னெடுக்கிறது இல்ல, அதை பத்தி பேசுறது கூட இல்ல. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக இந்த திமுக அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் இந்த திருப்பரங்குன்றத்துல மலை உச்சியில தீபம் ஏற்றுவதுங்கிறது நடக்காத காரியம் அப்படிங்கிறது ஆயிப்போச்சு. அப்ப அவங்க நினைச்சதை செஞ்சுட்டாங்கல்ல சார்?
ஆமா, நிச்சயமாக. நீ என்ன உத்தரவுனாலும் போடு, எந்த ஹைகோர்ட் உத்தரவுனாலும் போது, சிங்கிள் பெஞ்சா இருந்தாலும் சரி, டிவிஷன் பெஞ்சா இருந்தாலும் சரி, எதையும் நான் மதிக்க மாட்டேன். யார பத்தியும் கவலைப்பட மாட்டேன். ஐ வில் ஃபேஸ் த கோர்ட்ன்னு அதிகாரிகள் ஓப்பனா தைரியமா தெனாவட்டா பேசுனாங்க. நான் கோர்ட்ல போய் பார்த்துக்கிறேன். எவனு என்னமுனாலும் யாருனாலும் உத்தரவு போடு. அதெல்லாம் நான் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு அதிகாரி சொல்ற அளவுக்கு தைரியமா பேசுறாங்கன்னா, அவனுடைய பின்னணியில இந்த அரசாங்கம் இருந்தது. இந்த அரசாங்கத்தினுடைய ஒரே நோக்கம் இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய மலை உச்சியில தீபம் ஏற்றக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா திருப்பரங்குன்றத்தினுடைய மலை உச்சியில தீபம் ஏத்தினா அது இஸ்லாமியர்களுடைய ஓட்டு வங்கியை பாதிக்கும் அப்படின்னு திமுக கருது. அப்ப இப்ப இந்துக்கள் என்ன மனநிலைக்கு வராங்கன்னா, இவர்களுக்கு இஸ்லாமிய ஓட்டு வங்கி மட்டும்தான் வேணும்னு சொன்னா திருப்பரங்குன்ற மலை உச்சியில எந்த கூட்டணி தீபம் ஏற்றுவதற்காக தயாராக இருக்கிறார்களோ அந்த கூட்டணியை நாங்கள் ஆதரிப்பதற்கு தயாராக இருக்கிறோங்கிற மனநிலைக்கு இன்னைக்கு இந்துக்கள் வராங்க. அதுல மிகப்பெரிய அளவுல இன்றைக்கு இந்த இந்த விஷயத்தில் திருப்பரங்குன்றத்தினுடைய மலை உச்சியில தீபம் ஏற்ற வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் மிகப்பெரிய அளவுல முனைப்பாக இருக்கிறது. எனவே என்டிஏ இருக்கக்கூடிய அந்த கூட்டணி வந்தால் திருப்பரங்குன்றத்தினுடைய மலை உச்சியில தீபம் ஏற்றப்படும் என்கின்ற நம்பிக்கை மக்கள் மனசுல வந்திருக்குது. நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். முருகப்பெருமானுடைய அருளால என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் வெற்றி பெற்று திருப்பரங்குன்றத்தினுடைய மலை உச்சியிலே தீபம் ஏற்றுவதை நாம் எல்லாம் காணக்கூடிய காட்சியை முருகப்பெருமான் நமக்கு தருவார் என்று நம்புகிறேன்.